ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறது ஃபுல் ரிவிஷன். முக்கியமான என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கேள்விகளான இலக்கணம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ லிங்க் எடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம் நேரடியாக. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வினா, பிரித்தெழுத சொல்றாங்க. இருத்திணை அப்படிங்கிற இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல இரு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். ஒன்னு நில் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அது ஒரு பொருள். ரெண்டாவது இரண்டு அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு பொருள் தரும். அப்போ இந்த இடத்துல இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு அப்படிங்கிறது. அப்ப இரண்டு கூட்டல் திணை தான் இரு திணை அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ. அடுத்தது இலக்கணம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இந்த வீடியோல இலக்கணம் தான் பார்க்க போறோம். இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். அப்ப அந்த இலக்கணத்திலேயே மிக பழமையான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தமிழ்ல கிடைக்கப்பட்டதிலேயே மிக பழமையான நூல், முழுவதும் கிடைக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நமக்கு தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் எப்படி பிரிச்சிருக்காங்க, எத்தனை இயல்கள் இருக்கு இதுல, அதே போல இதனுடைய பால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும், எத்தனை செயல்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நல்லா புரியுங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது அதனுடைய பிரிப்பு, அதில் இருக்கக்கூடிய இயல்கள், அதுக்கப்புறம் வந்தோம்னா மொத்தம் நூற்பாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். செய்யுள் அப்படி இல்லை நூற்பாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக சூத்திரமா இருக்கிறதால நீங்க நூற்பாக்கள் அப்படின்னு சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேரா இருக்கும். இது எத்தனைங்கிறத சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் ஆன்சர். இதுக்கு முன்னாடி நூல்கள் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் முழுசாக கிடைக்கப்படல. இப்போ முழுதும் கிடைக்கப்பட்ட நூல் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் சார்ந்து இந்த எழுத்துக்கள் எது எது எங்க தோன்றும் அப்படிங்கிறது பொறுத்துக்கள் இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயல்பா வாயை திறந்து கழுத்துல இருந்து காத்து வெளியே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. அப்ப கழுத்து இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கும். மெய்யெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லி 3 வகையா பிரிக்கலாம். வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய மார்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது காற்று மேலே எழுப்பி மார்பாட்டை நிறுத்தும் போது வல்லினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும். மெல்லினம் காற்று எடுத்துமே நேரம் மூக்காண்டை நிறுத்தணும். மூக்காண்டை நிறுத்தும் போது அந்த மூக்கு வழியாக காற்று வெளியேறும் போது மெல்லினம் அப்படிங்கிறது பிறக்கும். இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடையினம் கழுத்து அப்படிங்கிறது இருக்கிறதால இடையினம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அப்போ கழுத்தை கொண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது பிறக்குதுன்னா உயிரெழுத்து இடையினம் இரண்டும் பிறக்குது. மார்பு இடமாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம், மூக்கு இடமாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம், தலை இடமாக கொண்டு. இப்போ நீங்க அதை உச்சரிச்சு பார்க்கணும். இப்போ அக் அப்படின்னு சொல்லி பாருங்க. அக்குன்னு சொன்னா காத்து நேரம் மேலே எழுப்பி மண்டையில போய் மோதுது. ஓகேவா? அப்போ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தான் கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தலை. அடுத்த கேள்வி, நெடுமை குட்டல் தேர் இது எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரிச்சு கொடுத்துருக்காங்க, சேர்த்து எழுத சொல்றாங்க. இப்போ மை வந்துட்டா ஈறுபதல் விதிப்படி இந்த மை போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னா வறுமையில வந்து பார்த்தா தா இருக்கு. இந்த தாக்கு இணை எழுத்து என்னவோ அந்த இனமைகள் விதிப்படி நெடுந்தேர் அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விகாரம் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விதமான மாற்றங்கள் இருக்கலாம். 2 சொற்கள் சேரும்போது புதுசா ஒரு எழுத்து தோன்றலாம். அதுக்கு பேர் தோன்றல் விகாரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாற்றம் அடையலாம். இப்ப இல்லுங்கிறது இருறா மாறும். பெரிய இல்லா இருந்தா இட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பெறும். அப்ப இந்த மாதிரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாற்றம் பெறலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாற்றம் பெற்றா திரிதல், புதுசா ஒரு எழுத்து உருவானா தோன்றல், ஒரு எழுத்து கெட்டு போச்சு மறைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தம் 3 வகை. இப்போ புறம் கூட்டல் 400 சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுனா புறநானூறு அப்படின்னு எழுதும். சமூகம் கூட்டல் அறிவியல் அப்படின்னு இருக்கிறத சேர்த்து எழுதும்போது சமூக அறிவியல் அப்படின்னு எழுதும். இந்த இடத்துல இம்முங்கிறது கெட்டு போயிடுது. அப்போ இது கெடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸோ விகார புணர்ச்சி அப்படின்னும் போது மொத்தம் 3 வகை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வல்லின மிகுமிடங்களில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. நேரடியாலாம் இதை படிக்க முடியாது. ஸோ வல்லின மிகுமிடங்கள் மிக இடங்கள் படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும்னா இலக்கணங்கள் முழுசா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இலக்கணங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை லாஸ்டா படிக்க முடியும். ஒரு தொடர்ல என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்திருக்குது, அதை வந்து இதுக்கு அடுத்து வல்லினம் வரணுமா வரக்கூடாது, சேர்த்து எதுனமா சேர்த்து எழுதக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அப்படிங்கிறது ஒரு சுட்டு சொல், சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிறது தான் அந்தன் மாறுது. அப்போ சுட்டு திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகும், சரிதான். செல்லா காசு அப்படின்றாங்க. செல்லாத காசு அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். அந்த செல்லாத அப்படிங்கிறதுல தாங்கிறது கெட்டு போயிடுச்சு. அப்போ அது இறுதி எழுத்தா இருக்கு. எதிர்மறை பெயரெச்சத்தோட இறுதி எழுத்து கெட்டா அதுக்கு பேர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல தாங்கிறது கெட்டு போய் இருக்கு. செல்லா காசு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பிறகு வல்லினம் மிகணும். அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இந்த இடத்துல இக்கு அப்படிங்கிறது வரல, ஆனா வந்திருக்கணும். 8 அப்படிங்கிறதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8, 10 இந்த 2 பேருக்கு அடுத்து வல்லினம் வரணும். 8 புத்தகம், இதுவும் சரிதான். எழுதாத பாடல் அப்படின்னும் போது இது எதிர்மறை பெயரெச்சம். இதுவே எழுதா பாடல் அப்படின்னு சொன்னா அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது எழுதாத பாடல் பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் எடுத்து வல்லினம் வராது. இது எதிர்மறை பெயரெச்சம்ன்றதால இதுவும் சரிதான். அப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஆன்சர் வந்து தப்பு. 6வது ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வியும் சந்திப்பிழை எற்ற சொல்லை தேர்ந்தெடுக்கு. முன்னாடி வந்து பிழையா இருக்கிறது எதுன்னு கேட்டாங்க. இப்ப சந்திப்பிழை எல்லாம் சரியா இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்கிறேன்.
தலையை காட்டு இக்கு வருமா அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகணும், இக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. ஓகே, அப்போ இது தப்பு. ஓடி கலைந்தான், ஓடி இகரத்தில் முடியும் வினையச்சம், அதுக்கு அடுத்து வல்லினம் வரும், அப்போ இது சரியானது. உலகை காக்கும், உலகு கூட்டல் ஐ உலகை அப்படின்னு வரணும், அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரல, தப்பு. மொழி புலமை இப்போ வந்திருக்கணும், வரல. அப்போ சரியா இருக்கிறது ஆப்ஷன் பி. தமிழ்த்தாய் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம விகாரம் வந்து 3 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். இப்ப தமிழ்த்தாய், தமிழ் நிலைமொழியா இருக்கு, வறுமொழியா தாய் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னா சேர்த்து எழுதும்போது இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து புதுசா தோன்றுது. அப்போ புதுசா தோன்றனா அதுக்கு பேர் தோன்றல் விகாரம் அப்படின்னு அர்த்தம். 8க்கு ஆப்ஷன் ஏ. நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி பொருள்கள் படிச்சிருப்போம், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்னென்ன பொருள் வருது அப்படிங்கிறது. இப்போ உயிரெழுத்துக்கள்ல வந்து எத்தனை ஓரெழுத்து வரிசைகள் இருக்கு, கா வரிசையில் எத்தனை, சா வரிசையில் எத்தனை, தா வரிசையில் எத்தனை, பா வரிசை, மா வரிசை, இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். இவங்க அதான் கேட்குறாங்க, இந்த வரிசையில எது தவறானது, எது வந்து இல்லாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பெரும்பாலும் ஓரெழுத்து வரிசைகள் 42ல் 40 நெடில் 2 தான் வந்து குறியில இருக்கு. அப்போ நெடில் வரிசை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உயிரெழுத்துக்கள்ல நெடில் என்னென்ன இருக்கு, எது வராது, கா வரிசையில் எந்தெந்த நெடில் வரணும், எது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பழைய வீடியோ போட்டிருக்கோம், ஓரெழுத்து வரிசைகள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் போய் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னாலே அந்த வீடியோ இருக்கும். ஸோ அது எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல சை அப்படிங்கிறது வந்து வரக்கூடாது, மீதி எல்லாமே வந்து வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து இந்த வரிசையில் இந்த சை மட்டும் வரக்கூடாதுன்றதால ஆப்ஷன் டி. இது 10. மொழி எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்குறாங்க. மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். என்னங்க அந்த 3 அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. தனிமொழினா ஒரு எழுத்து பொருள் தரலாம், அல்லது ஒரு சொல் வந்து தனித்து வந்து பொருள் தரலாம், அதுக்கு பேர் தனிமொழி. தொடர்மொழினா சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நின்று ஒரு தொடர் அமையும், அதாவது குறைந்தபட்சம் 2 சொல் அமைஞ்சதா அது தொடர் அப்படின்னு சொல்லலாம். பொதுமொழினா ஒரு சொல் தனியாக வந்து ஒரு பொருளையும் அந்த சொல் பிரித்து எழுதும்போது வேற ஒரு பொருளையும் தரும், அதுக்கு பேர் வந்து பொதுமொழி. எடுத்துக்காட்டு பலகை, செங்கல்பட்டு, அந்தமான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழிக்குரிய எடுத்துக்காட்டுகள். ஸோ அடுத்து 11, வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிப்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல கேள்வியிலே இருக்க ஆன்சர் இருக்கு. வினை குறிக்கல, அப்போ வினை செய்தவர்னா ஆள், அப்போ ஆள் என்ன அர்த்தம், வினையாளனின் பெயர், அப்போ வினை ஆள், அதான் வினையாளனின் பெயர் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு ஆப்ஷன் பி. பேர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொழில் பேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பகுதியே தொழில் பேர் அமையும். இப்போ பேரு இது கூட தல் சேர்க்கிறோம். சப்போஸ் இந்த தல் அப்படிங்கிற விகுதி இல்லைன்னா இந்த பெருவே தொழில் பேர் தான். முதல்நிலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைஞ்சிருக்குது. ஸோ ஓகே, பகுதி மட்டும் அமைஞ்சா அதுக்கு பேர் முதல்நிலை தொழில் பேர் அப்படின்னு அர்த்தம். அதுவே இதுல பெரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறில் நெடிலா மாறினா திரிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குறில் தான் நவமா இருக்கு, நெடிலாமா இருக்கு, அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பேர் அப்படின்னு அர்த்தம். இது இந்த இடத்துல விகுதியோட சேர்த்து சொன்னா விகுதி பெற்ற தொழில் பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேரு, பெரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேருன்னு மாறுது, முதல் எழுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திரியுது, மாற்றம். அப்போ ஆன்சர் வந்து 12க்கு ஆப்ஷன் டி. அடுத்து நடவாமை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மை வந்துட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மை எப்போ வந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வந்திருக்குன்னு பார்க்கணும். நடத்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையா வந்து நடவாமை அப்படின்னு சொல்றோம். உரைத்தல் அப்படின்னா உரையாமை, விதைத்தல்னா விதையாமை. அப்போ மை அப்படிங்கிறது பெரும்பான்மையா தொழில் பேர்ல எதிர்மறை பொருளை தரும். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்மறை தொழில் பேர், ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. நிறைய பேருக்கு டவுட், பொருந்தா சொல்லை எப்படிங்க படிக்கிறது அப்படின்னு. ஒன்னொன்னு நீங்க தொடர்புபடுத்தி பார்க்கணும், அது எந்த விதத்துல தொடர்புல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். பொருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டாலே நமக்கு 4ல் 3 ஒரே மாதிரி இருக்க போகுது, 1 மட்டும் தான் வேறுபட போகுது. அப்ப இந்த 4ல் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு பாருங்க. வழங்கல், வந்தால், செப்பல், உரைத்தல், எல்லாத்துலயும் தல் அப்படிங்கிறது விகுதியா வருது. தல் விகுதியா வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், தொழில் பேர்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது வருது. அப்ப இதனுடைய விகுதி ஆள் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்பால் வினைமுற்ற விகுதி. ஆனா இங்க அல், இங்க அல், இங்க தல். அப்போ அல் தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். அப்போ இந்த வந்தால் அப்படிங்கிறது வினைமுற்று, இந்த 3 தொழில் பேர், இது வினைமுற்று. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பி 14க்கு. உரை என்பதில் பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதுல இருந்து எச்சம், தொழில் பெயர், வினையாளின் பெயர், வினைமுற்று இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. இங்க என்ன கேட்கறாங்கன்னா பெயரச்சம் கேட்கறாங்க. பெயரச்சம்னா என்னன்னு முடியும்னா ஆ அப்படிங்கிறது முடியணும். அப்போ உரை அப்படின்னா உரைத்த அப்படிங்கிறது தான் சரியானது. உரைத்துங்கிறது வினையச்சம், உரைத்தல் தொழில் பெயர். அது அன்னம், அன்னம் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்கின்றாங்க. ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கு, அதான் ஒலி வேறுபாடுன்றாங்க. உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி, மாற்றம் பெருசா தெரியாது.
ஆனா எழுதும்போது எழுத்துக்கள் வேறுபடும். இப்போ இங்க இருக்கிறது 3 சுழினா, இங்க இருக்கிறது 2 சுழினா. அப்போ எழுத்துக்கள் வேறுபட்டா அதனுடைய பொருளும் வேறுபடும். இந்த அன்னம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேல்வாய், இந்த அன்னம்னா உணவு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. குண்டலமும் குழைக்காதும் இது வந்து என்ன வகையான இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கா ரெண்டுத்துலயுமே. அப்படிங்கிறது 2 வெளிப்படையா வந்தா நல்லா புரிஞ்சுங்க. எண்ணிக்கை அடிப்படையில் 2 வெளிப்படையா வந்தா அதுக்கு பேர் எண்ணுமை அப்படின்னு அர்த்தம். அதே 2 மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வெளிப்படையா வருதா மறைஞ்சு வருதான்னு பாருங்க. இப்ப சேரன் பாண்டியன் அப்படின்னு அந்த இடத்துல சேரனும் பாண்டியனும் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ மறைஞ்சு வருது. மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. அதே வெளிப்படையா வந்தா 2 வெளிப்படையா வந்தா எண்ணுமை. ஒரே ஒரு மட்டும் வந்தா அதுக்கு பேர் முற்றுமை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பல்குட்டல் தீது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. அல்வழிப்புணர்ச்சி. இந்த அல்வழிப்புணர்ச்சினா என்ன மீனிங்னா வேற்றுமை உறுப்பை ஏற்காது. அப்ப வேற்றுமை உறுப்பை ஏற்காம தனிக்குறிலை அடுத்து லகர ஈறுகள் இருந்து வறுமொழி முதல்ல தகரம் இருந்தா அது ஃபர்ஸ்ட் ஆயுதமா மாறும். இது முத விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குறில் இருக்கு. இந்த குறிலுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா லகரம் இருக்கு. வறுமொழி முதல்ல என்ன இருக்கு தகரம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது என்னவா மாற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுதமா அப்படி மாறுது. அடுத்து ரெண்டாவது தகரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரகரமா மாறும். இந்த சின்ன இல்ல இருந்தா அதாவது சின்ன லா வந்தா இந்த தகரத்துக்கு பதில் என்ன சேர்க்கணும்னா ரகரம் சேர்க்கணும். அப்போ இங்க தீ இருக்கு அதனால ரி பக்கு இது எனக்கு இன்னும் விளங்கலைங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றது தெரியும். நான் சிம்பிளா அல் கூட்டல் திணையை சேர்த்து எழுதி பாருங்க. இதுவும் அதே வடிவத்தில் தான் இருக்கும். தனிக்குறியில் எடுத்து லகரம் வருது, வறுமொழியில தகரம் வருது. ஓகே இந்த மாதிரியான கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து இது ஆயுதமா மாறும். அடுத்து இந்த லகரம் வந்தா நமக்கு ரகரமா மாறணும். எதுக்கா பதில் தகரத்துக்கு பதில். இப்ப இங்க தீ இருக்கு அப்ப ரி அக்ரிணை. இப்ப உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா பல்குட்டல் துளி இது சேர்த்து எதுங்க என்ன வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 18க்கு. குற்றிய லிகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டே விஷயத்தை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குற்றிய லிகரம்னா யா அப்படிங்கிற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த யாக்கு முன்னாடி ஈ வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்மியா சென்மியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியா அப்படிங்கிற சொல்லி எடுத்துட்டாலே அதே குற்றிய லிகரம் தான். ஏன்னா யாக்கு முன்னாடி இகர ஓசை வருது. இது ஒன்று. ரெண்டாவது குற்றியில் லுகரம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருப்போம். இந்த குற்றியில் லுகரம் வந்து நிலைமொழியாக இருந்து வறுமையில் யா இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த உகரம் கெட்டு இகரமா மாறும். இப்போ எக்ஸாம்பிள் களிற்று கூட்டல் யானை. களிற்றுங்கிறது நிலைமொழியில் நமக்கு என்னவா இருக்குன்னா வன்தர கூட்டல் உகரமா இருக்கு. வறுமையில் யா வரிசை கொண்ட சொல் வருது. அப்போ இந்த நிலைமொழி இறுதியா இருக்கக்கூடிய உகரம் கெட்டு அது என்னவா மாறும்னா இகரமா மாறும். அப்ப களிற்று யானை அப்படின்னு மாறும். இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நிலைமொழியில குற்றியல் உகரம் இருக்கு. அது எந்த வகை குற்றியல் உகரம்னாலும் இருக்கலாம். வறுமொழி முதல்ல நமக்கு எகர வரிசை இருக்கு இந்த யா அப்படிங்கிறது. அப்பனா இந்த நிலைமொழி இறுதியா இருக்கக்கூடிய உகரம் தான் வந்து என்னவா மாறப்போகுது இகரமா மாறப்போகுது. அப்ப இந்த உகரம் கெட்டா இகரமா மாறும்னு சொன்னா அது எப்படி மாறும், இதுல இருக்கக்கூடிய ஊவை நீக்கி அதுக்கப்புறம் ஈயை சேர்க்கணும். அப்ப இருக்கக்கூடிய ரியா மாறும் கலெக்டர் யானை அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த குற்றியல் இகரம் வந்து நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா இது வந்து நமக்கு பேச்சு வழக்கிலேயே ஒரே நாட்டிலேயே இல்லை இலக்கியத்தில் மட்டும் தான் வந்து இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பொருந்தா சொல்லை தேர்வு செய்ய. மறுபடியும் இதுல வந்து பொருந்தா சொல். அப்போ 4ல 3க்கு தொடர்பு இருக்கும். ஏதோ ஒன்றுக்கு மட்டும் தான் இருக்க போறது இல்லை. அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாக்கு இக்குக்கு அடுத்து நமக்கு கூ வருது. இஞ்சிக்கு அடுத்து சூ வருது. இட்டுக்கு அடுத்து டூ வருது. இத்துக்கு அடுத்து தூ வருது. இப்போ இந்த இடத்துல இது வல்லினமை, இது வல்லினமை, இது வல்லினமை. வல்லினமைக்கு அடுத்து குசுடு துப்புரு வருது. இங்க மெல்லினமைக்கு அடுத்து வருது. அப்போ பொருந்தாது இதுதான். இது மென்தர குற்றியல் விவரம், ஏனைய வன்தர குற்றியல் விவரம். பகாபதம் தொடர்பான பொருந்தாதை தேர்வு செய்ய. பகாபதம்னா முதல்ல என்ன மீனிங்? பகானா பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். எப்படி கணிதத்துல நமக்கு பகு எண் பகா என்ன சொல்றோமோ அது போல பகா அப்படின்னா பிரிக்க முடியாது. சொற்களை வந்து பிரிக்க முடியாது. பகுதி விகுதியா பிரிக்க முடியல அது பகான்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல மரம் இதை வந்து பகுதியா பிரிக்க முடியாது. காற்று கழனி இதெல்லாம் பகுதி விகுதியா பிரிக்க முடியாது. ஆனா கண்ணன் அப்படிங்கிற சொல்லு இருக்கு பாத்தீங்களா, இதை பிரிக்கலாம். கண் குட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ பகுதி என்ன அப்படின்னா கண் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறித்து வருது. என்ன பெயர்னா சினை பெயர். அப்போ இது பகுபதம், ஏனைய பகாபதம். சிந்தாமணி என்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லி கேட்கிறாங்க. சிந்தாத மணி. இப்போ சிந்தாத அப்படின்னும் போது அந்த தா கெட்டது நிலைமொழி இறுதியா. அப்ப அந்த தா கெட்டா நமக்கு என்னவா வரும் சிந்தா அப்படின்னு வரும். அப்ப இது என்னன்னா ஈர்கட்ட இது மாதிரி பெயரெச்சம்.
இந்த கொஸ்டின் வந்து அப்படியே நோட் பண்ணீங்க, புக்கில் இருக்கிறதா இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இதை அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க, பந்து உருட்ட வைத்தான், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வை அப்படிங்கிறது நமக்கு பயனிலையில் வந்தா வை, செய், பண், பி, பி இதெல்லாம் வந்தா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிறவினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வை அப்படிங்கிறது இருக்கு, உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே தன்வினை கொடுக்குறாங்க, தப்பு. உருண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை, இது வந்து பிறவினை கொடுத்துருக்காங்க, தப்பு. அங்கே கேட்குறது சரியான கூற்று. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதுவுமே இல்லை. அடுத்து உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ கடைசி 2 கேள்விக்கு வந்துட்டோம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்றாங்களா? இந்த பயனிலையில் படுபட்டது வந்தால் அது செயல்பாட்டு வினைத்தொடர், பட்டது செயல்பாட்டு, ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. தவறானதை தேர்ந்தெடு, சோறு உண், கவிதை எழுது, நீர் குடி, பால் பருகு அப்படின்றாங்க. இந்த இடத்துல எது தவறு அப்படின்னா, எழுதுனா சொல்ல அப்படியே எழுதுறது, இயற்று அப்படின்னா யோசிச்சு சிந்திச்சு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறது. அப்போ கவிதை அப்படின்னும் போது யோசிச்சு தான் எழுதுவோம், அப்படியே ஏனும் தானே எழுத போகிறது இல்லை. இந்த இடத்துல கவிதை இயற்றுன்னு சொல்லணும், ஆனால் கவிதை எழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு 25 கேள்விகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். மேற்கொண்டு ரிவிஷன்ஸ் பண்ணலாம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ரெக்கார்டிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த இலக்கணம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பார்க்கலாம். அடுத்து யூனிட் 7 அப்படிங்கிறது, அதாவது தமிழே அழகு 7ல் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைக் பண்ண ஒரு லைக்கை போட்டுருங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.